ஊழியர்கள் சம்பந்தமான பல விஷயங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கு. நான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் தியானம் பண்ணும் பொழுது முதலாய் சபை ஊழியர்கள் விசுவாசிகள் சம்பந்தமான நிலநாட்டமான காரியம் எங்கே இருக்குன்னா ஆதியாகமத்துல தான் இருக்கு. அதாவது ஏதேன் தோட்டம். என்ன தோட்டம்? ஏதேன். தமிழ்ல ஏதேன் என்னும் ஒரு தோட்டம் என்று இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தால் கார்டன் இன் ஈடன். அதாவது முதல்ல ஒரு பூமி, பூமியிலே ஒரு ஏதேன், ஏதேனிலே ஒரு தோட்டம். அந்த மூணாவது இடம்தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். பூமி பிராகாரமானால் ஏதேன் பரிசுத்த ஸ்தலம். அந்த ஏதேனிலே ஒரு தோட்டம் இருக்கிறது, அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். எப்ப பார்த்தாலும் நமக்கு ஆண்டவர் அலாட் பண்றதெல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலம் தான். பிராகாரமும் பரிசுத்த ஸ்தலமும் நமக்கு தர்றதில்லை. நமக்கு எதை தருகிறார்? மகா பரிசுத்த. இதுக்காக 2000 ஆண்டுகளுக்கும் இயேசு கிறிஸ்து திரை வழியாய் உள்ளே பிரவேசித்திருக்கிறார். மாம்சத்தின்படி பார்த்தா இயேசுநாதர் கூட மகாபரிசுத்த ஸ்தலம் போக முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா. ஏன்னு சொன்னா லேவி கோத்திரத்தான் தான் உள்ள போடும், மீதி கோத்திரத்தான எல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க. முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க, விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறியா? ஆமான்னு சொன்னா தான் உள்ள விடுவாங்க. அப்படின்னா லேடிஸ் எல்லாம் அவுட்டு. இன்னைக்கு இந்த சகோதரிகள் எல்லாம் இங்க உட்கார்றதுக்கு மூல காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னு சொன்னா விருத்த சேதனத்தை நுனித்தோல்ல இருந்து எடுத்து இருதயத்துல வச்சார். இருதயம் ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்குது. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல நுனித்தோல் விருத்த சேதனம் உள்ள வந்தா உள்ள வரணும்னு சொன்ன உடனே லேடிஸ் எல்லாம் கேட்டு வழியிலே கிடப்பாங்க. நோ அட்மிஷன் ஃபார் லேடிஸ். கர்த்தராகிய இயேசு பார்த்தார், இதென்ன ஆயிரு நியாயப்பிரமாணம் வந்து பார்சியாலிட்டியை கொண்டு வந்திருக்கே என்று சொல்லி சகோதரிகளும் தாய்மாரும் உள்ள வரணும்னு சொல்லித்தான் அவர் என்ன செய்தார்? விருத்த சேதனத்தை இருதயத்தில் வச்சார். இருதயம் உள்ளவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஆகையினால் அருமையான தாய்மார்கள், அருமையான சகோதரிமார்கள் நமக்கு சரிசமமாக உட்கார்ந்து இருப்பது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? கர்த்தராகிய இயேசு. சரி, இப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டார் இல்லையா? அடுத்தது ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு யார் வரலான்னு கேட்டா நியாயப்பிரமாணம் சொல்லுது லேவியன் மட்டும்தான் வரலான்னு சொல்லி. இயேசுநாதர் பார்த்தார், நான் யூதா கோத்திரம், பவுல் பென்யமீன் கோத்திரம். அப்ப நானும் இதுக்கு சம்பந்தம் இல்லாதவன், பவுலும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இவன்ட்டு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தபடியினால் அவனுக்கு ஊழியத்துக்கு வர முடியாம இருக்கு. அப்படிதானே? ஒரு தடவை அண்ணாத்துரை சொன்னார், unfortunately I am born in India, so I am called as an Indian. If I would have been born in America, I would have been called as American. அப்படிதானே? நம்ம இந்தியாவில் பிறந்ததுனால தானே நம்ம கருப்பேன் இந்தியன்னு சொல்லி தரவா நினைக்கிறாங்க. சப்போஸ் நம்ம அமெரிக்காவில் பிறந்திருப்போமானால் நாம் எல்லாரும் அமெரிக்கன் என்று கருதப்பட்டிருப்போம். இப்படி பிறப்பிலே மாம்சத்தின்படி சில சலுகைகள் நியாயப்பிரமாணத்தில் கூட இல்லாம போச்சு. இயேசுநாதர் பார்த்தார், இதுக்கு தடை என்னன்னு கண்டுபிடிச்சார். ஒரே ஒரு தடை, மகா பரிசுத்த தலத்துல தொங்கி கிடக்கிற திரைச்சியில தான் தடை. இந்த திரைச்சிலே கிழிச்சா உள்ள போயிடலாம். கிழிக்கிறதுக்கு என்ன வழி? உடனே அவர் வெளிப்பாடு எடுத்தார். பிதாவாகிய தேவனே, இந்த ஆலயத்தை பற்றி, வாசஸ்தலத்தை பற்றி எனக்கு ஒரு வெளிப்பாடு தாருன்னு கேட்டார். உடனே பிதாவாகிய தேவன் சொல்லிக் கொடுத்தார், குமாரனாகிய இயேசுவே, வாசல் தான் நீ தான் யாரு? வாசல். பலிபீடம் நீ. உள்ளே வரும் பொழுது குத்துவிளக்கின் பாதம் நீ, சமூகத்தப்பன் நீ, தூபபீடம் நீ. ஏன்னா நீ நல்லா ஜெபிக்கிற, நீ தூபபீடம் தான். நீ அப்பமா இருக்கிற, அதனால நீ தான் சமூகத்தப்பம். நீ சபைக்கு மூலக்கல்லாய் பாதமாய் இருக்கிறாய் என்னெல்லாம் சொல்லிவிட்டு மகா பரிசுத்த ஸ்தலம் வரும் பொழுது கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த திரை வேற யாரும் இல்ல, உன்னுடைய சரீரம் தான் அந்த திரை. சரீரம் தான் அந்த திரை. ஆகையினால் என்னைக்காவது உன்னுடைய சரீரம் கிழிக்கப்படும் பொழுது இந்த திரைச்சியிலேயும் கட்டாயம் கிழியும் சொன்னார். கர்த்தராகிய இயேசு பார்த்தார், இந்த திரைச்சியிலே கிழியணும்னா ஏன் சரீரம் கிழியணும்? அதுக்காக இயேசுநாதர் சரீரம் கிழியறதுக்கு என்ன வழின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தார். ஒரு தடவை இவரை உயர்ந்த மலையில கொண்டு போய் கீழே தள்ள வேண்டும் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். இயேசுநாதர் மாய்ந்து போனார். ஏன்னா மேலே இந்த கீழே விழுந்தா முழு சரீரமும் கிழியாது. ஆகையினால் சிலுவையின் மரணத்தை பற்றி கேள்விப்பட்டார். சிலுவையின் மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தால் நிச்சயமாக போர் செய்வர்கள் தன்னை மேலே இருந்து கீழே வரைக்கும் கிழிப்பார்கள். ஆகையினால் அந்த மரணம் தேடி வரும் பொழுது யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் தேடுகிற இயேசு நானே. சிலுவையின் மரணமே, நீ யாரை தேடுகிறாய்? நீ தேடுகிற இயேசு நானே. அதுக்கு காட்டி கொடுத்த உனக்கு பேரு சிநேகிதன். யூதாசே, அந்த மரணத்துக்கு ஏற்பாடு பண்ணனா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ், நீ என்னுடைய சிநேகிதனாக இருக்கிறாய். பேதுருவை பின்னா போ சாத்தானேன்னு சொன்ன உன்னை நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட்.
நீ என்னுடைய சிநேகிதனாய் இருக்கிறாய், என் சரீரம் கிழிகிறதுக்கு நீ சிநேகிதனாய் இருக்கிறாய். அந்த யூதாஸ் மட்டும் மனம் திருப்பி இருப்பானால் உண்மையிலே இன்னைக்கு யூதாஸுக்கு மேன்மையான மகிமை இயேசுநாதர் கொடுத்திருப்பார். அவன் பாவம் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு நான்கு கொண்டு செத்து போனான். இயேசுநாதர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். கிழிதல் ஆரம்பித்தது. தலையிலே முள்முடி வைத்து அடித்தார்கள், தலை கிழிந்தது. தாடை மயிரை பிடித்து இழுத்த பொழுது கண்ணம் கிழிந்தது. சவுக்கினால் அடிக்கும் பொழுது முதுகு கிழிந்தது. பாரச்சிலுவையை தோளின் மேல் சுமக்க வைத்து கொல்கதாவுக்கு போகும் பொழுது தோல் கிழிந்தது. கைகளையும் கால்களையும் ஆணியிலே கடாவும் பொழுது கையும் காலும் கிழிந்தது. ஈட்டியினால் விழாவை குத்தும் பொழுது விழா கிழிந்தது. இயேசுநாதர் மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்படுகிற அதே நேரத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலே இருந்து கீழே கிழிய, அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிகிற அதே நேரத்தில் உண்மை பொருளாகிய வாசஸ்தலம் என்ன செய்தது? பரலோகத்திலே இது எழுத்துக்குரிய ஆலயம் அல்லவா? இந்த எழுத்துக்குரிய ஆலயத்திலே ஒரு கிழிதல் உண்டான பொழுது உண்மை பொருளான அந்த ஆலயத்தில் ஒரு கிழிதல் உண்டானது. ஒரே நேரத்தில் 3 ஆலயத்தில் சரீர திரை கிழிந்தது. கர்த்தராகிய இயேசுவின் சரீரமாகிய திரை, தேவாலயத்தின் திரைச்சீலை, பரலோகத்தில் உள்ள திரைச்சீலை 3 ஒரே நேரத்தில் கிழிஞ்சது. கர்த்தராகிய இயேசு அந்த திரை கிழிஞ்ச உடனே அவர் அதற்கு பிறகுதான் உள்ளே பிரவேசித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எங்கே பிரவேசித்தார்? மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார். அவர் பிரவேசித்தபடியினால அதுக்கு பிறகு பவுலை கூப்பிட்டார். பவுலே, உனக்கு அறிவு இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, நல்ல பலன் இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. ஆகையினால் நான் உள்ள வந்திருக்கேன், நீ உள்ளவா, நீ உள்ளவா. நீ போற ரூட் வேற, நீ தமஸ்குக்கு போற, என்னுடைய ஜனங்களை அழிக்கும்படி கட்டும்படி நான் உன்னை விடவே மாட்டேன், என் ஒளியை நான் பிரகாசிக்க செய்ய போறேன் என்று சொல்லி ஒளியை காட்டி சவுலுக்குள்ளே ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அவன் கண்ணு குருடாகி போச்சு, ஆனா காது திறந்துச்சு. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்த? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். பிரியமானவர்களே, அப்படி பவுலை கூப்பிட்டபடினா தான் பவுல் நிருபத்தில் எழுதுறார். எபேசியர் 3:8, கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. நாம் எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. இந்த ஊழியத்துக்கு வரணும்னா நம்ம ஒரு டிப்ளமா ஹோல்டரா இருக்கணும். என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், நான் ஞானிகளை அழைக்கவில்லை, யாரை அழைத்திருக்கிறேன்? பைத்தியக்காரங்க. அதனால யாராவது பைத்தியக்காரங்க இருந்தா கர்த்தர் உடனே உங்களை அழைப்பார். பைத்தியக்காரங்கள் எல்லாம் சேர்ந்து கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு பைத்தியக்காரங்க தான் தேவை. நல்ல ஞானிகள் இருந்தா ஆண்டவர் ஒன்ன சொல்லுவார், நம்ம ஒன்ன சொல்லுவோம். பாருங்க, லோத்து பெரிய அறிவாளி, ஆண்டவர் சொல்றாரு மலைக்கு ஓடிப்போ. அப்படி எல்லாம் ஆண்டவரே, ஏன்னா அறிவாளியாச்சே. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மோசே அவன் ஒரு நல்ல ஞானியா இருந்தாலும் பைத்தியக்காரனா மாறுறான். அதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 40 வருஷம் ஆடுகளுக்கு பின்னால் நடத்த வச்சார். அவனுக்கு ஒரே ஒரு பாஷை, மேன்னு கத்தத்தான் தெரியும். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னாரு. நம்ம என்ன ஐடியா கொடுப்போம்? ஆண்டவரே, பலிபீடத்தை வாசல் பக்கம் வைக்க வேண்டாம், ஆத்மா உள்ள வந்தோடனா பலிபீடத்தை பார்த்து ஓடி போயிடும். கிருபாசனத்தை தூக்கி முன்னால போடுவோம், பலிபீடத்தை தூக்கி பின்னால போடுவோம்னு சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி இல்லை, ஓடுறவன் அங்கே ஓடட்டும், வாசல் கிட்டே ஓடட்டும், பலிபீடம் அங்கே இருக்கட்டும். உரிக்கிற தோலை அங்கே உரிச்சிடுவோம், துண்டமா வெட்டுறதை அங்கே வெட்டிடுவோம், சுடுறதை அங்கே சுட்டுடுவோம், சாம்பலாவற அங்கே சாம்பலாவட்டு. உள்ள என்னவோ இருக்கு என்னவோ இருக்குன்னு உள்ள வந்துட்டு கடைசியில பின்மாறி போன ஆண்டவருக்கு தான் லாஸ். அதனால பின்மாறுறவன் தொடக்கத்திலே பின்மாறு. அதனால ஆண்டவர் பார்த்தார், பலிபீடத்தை தூக்கி எங்க போட்டாரு? அங்க போட்டார். அதையும் தாண்டி ஒரு மனுஷன் வர்றான்னா அவன் கடைசி வரை நிற்பான். ஹல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட தான் சொல்றதுக்கு அப்படியே செய்யக்கூடிய ஒரு மோசே அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அவன் 18 சர்வ கலாசாலையில நல்ல பாடம் படிச்சவன், நல்லா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தவனாச்சே. இப்ப ஆண்டவர் கூப்பிடுற நேரத்தில் அவன் ஏன் சொல்றான்? நான் திக்கு நாவு மந்த நாவு. 40 வருஷம் பாஷை மாறி போச்சு. 40 வருஷத்துல என்ன ஆகி போச்சு? நாக்கு தரிச்சு போச்சு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அங்க இருந்தா, எகிப்துல இருந்தா நல்லா பேசி பழக்கம், இங்க ஆடுகளோட நடந்தா என்னையா பேச முடியும்? பேரன்பு மிக்க பெரியோர்களேன்னு சொல்ல முடியுமா? தாய்மார்களேன்னு சொல்ல முடியுமா? நண்பார்ந்த நண்பர்களேன்னு சொல்ல முடியுமா? எப்ப எடுத்தாலும் இதுதான். அதனால 40 வருஷம் பேசி பேசி பழகாத்ததுனால நாவு என்ன ஆகி போச்சு? மந்த நாவு, திக்கு வாய். ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஒண்ணு வராது. அப்பதான் ஆண்டவர் டிபார்ட்மெண்ட் 2ஆ பிரிச்ச.
ஹீலிங் சர்வீஸ் எல்லாம் நீ பண்ணு, காஸ்பல் அட்ரஸ் ஆரோல். அப்ப டிபார்ட்மெண்ட் ரெண்டா பிரிகிறது இப்படித்தான். நீ உனக்கு தரப்பட்ட ஊழியத்தில் உண்மையா இருந்து நீ அதை செய்வேன்னு சொல்வாயனால் எல்லா வரங்களும் கிருபைகளும் உனக்கே தருவார். ஆண்டவரே என்னால முடியாது வேற யாரையாவது வையோன்னு சொன்னா அது பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிடும். தொடக்கத்தில் அவன் சொன்னான் இல்ல, நீ வேற யாரும் அனுப்புங்கத்தாவே, ஆண்டவர் சொல்லிட்டார், நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்க. தொடக்கத்திலே இவன் என்ன சொல்றான், வேற யாரும். கர்த்தர் அதே போல வேற யாரையும் தான் அனுப்பினார் கானானுக்குள்ள. கானானுக்குள்ள யாரும் அனுப்பினாரு, வேற ஒரு ஆள். ஏன்னா அவனுடைய தொடக்கமே அப்படி ஆகி போச்சே. அதனால தயவு செய்து அருமையான ஊழியர்களே, இதெல்லாம் நமக்கு நல்ல பாடம். ஆண்டவர் என்ன ஊழியத்தை யார் மூலம் செய்ய விரும்புகிறாரோ, உங்களுக்கு கிருபை இல்லாம இருக்கலாம், வல்லமை இல்லாம இருக்கலாம், ஒப்பு கொடுங்க, கஷ்டம் நடத்துவார். அதனால தான் பாருங்க, பேதுருடைய பிரசங்கத்தின் மூலம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பவுலுடைய எழுத்தின் மூலம் லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவன் எழுத்தாளர் பைரவன், இவன் பேச்சாளர். பவுலுக்கு பேதருக்கு அவளை எழுத வராது. எழுதி பார்த்து ஏதோ 1 2 3 நிறுவனம் தானே எழுதி வச்சிருக்காரு, அதுக்கு மேல அவருக்கு வரமாட்டேங்குது. பவுல் எழுதி வச்சதை படிச்சாலும் அவர் சொல்றாரு இது விளங்க மாட்டேங்குது. பிரியமானவர்களே, எழுதுறதுக்காக உன்னை அழைத்தார் என்றால் நீ எழுதி கொண்டே இரு, பேசுவதற்காக உன்னை அழைத்தால் நீ பேசிக்கொண்டே. கர்த்தர் உன்னை எப்படி எடுத்து பாவிக்கலாம், நாம் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். பிரியமானவர்களே, ஆகையினால் கர்த்தர் இந்த உலகத்தின் பைத்தியக்காரர்களை, பலவீனர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, ஒன்றுமில்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுநாதருடைய திறமை அதுலதான் விளங்குது. பிரியமானவர்களே, இந்த ஏதேன் தோட்டத்தை நாம் பற்றி பார்க்கும் பொழுது முதல்ல பூமி, பிறகு ஒரு ஏதேன். இந்த ஏதேனிலே ஒரு தோட்டம். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த ஏதேன் தோட்டம் தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற சபை. எது? தேவனுடைய சபை. இதுல ஒவ்வொரு காரியமும் இந்த சபையில இருக்கிற காரியம் தான். முதலாவது சகல விருட்சங்கள். என்ன விருட்சங்கள்? சகல விருட்சங்கள். அது நம்முடைய சபையில ஆண்டவர் அருமையான சில விருட்சங்களை தந்திருக்காரு. அவங்க எப்ப பார்த்தாலும் பைனான்சியலி, எக்கனாமிக்கலி நமக்கு ரொம்ப உதவி செய்துட்டே இருப்பாங்க. அவங்களோட ஆவிக்குரிய காரியம் ரொம்ப எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க கூட்டத்துக்கு வருவாங்க, போவாங்க, பணம் நிறைய தருவோம். எங்களுக்கும் சில பணக்கார விசுவாசிகள் இருக்காங்க பாருங்க, நாங்க தலையை உடைச்சாலும் ஆவியில் நிறைய மாட்டாங்க. 68 கோரஸ் பாடினாலும் பாடி பாடி எங்க சகோதரிமாருக்கு நெஞ்சு வலிக்குமே தவிர அவங்கள அசையவே மாட்டாங்க. அப்ப நாங்க போய் பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம், பாஸ்டர் அந்த ஆட்கள் ஒழுங்கா காத்திருப்பு கூட்டம் வரதில்லை, பைபிள் ஸ்டடி வரதில்லை, சண்டே மார்னிங் மட்டும் கார்ல வர்றாங்க, கார்ல போறாங்க. அப்ப எங்க பாஸ்டர் சொன்னார், ஆறுதலாய் கவலைப்படாதீங்க, சிலர் ஆண்டவர் சபையில இதுக்காகத்தான் வச்சிருக்காரு. அவங்கள்ட்ட இருந்து ஆவிக்குரிய காரியம் ஒண்ணு என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களும் சபைக்கு தேவை. ஏன்னா சபைன்னு சொன்னா சரீர பிரகாரமான நன்மை செய்யக்கூடிய ஆட்களும் தேவை. அவர்கள் பணத்தாலும் பொருளாலும் அறிவாலும் என்ன தங்களால் எந்த எல்லா உதவியும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள், செய்து கொண்டிருப்பார்கள். ஆதாம்கிட்ட சொன்னார், ஆதாமும் ஏவாளும் தான் ஊழியக்காரங்க. சொல்லுங்க, யாரெல்லாம் ஊழியக்காரங்க? ஆதாமும் ஏவாள். ரொம்ப கவனமா கவனிச்சுட்டு வரும்பொழுது பிரியமானவர்களே, ஆதாம்கிட்ட ஆண்டவர் சொல்றார், ஆதாமே இந்த சகல விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்டு சரீரத்தில் என்ன செய், நல்லா வளர். அதனால பிரியமானவர்களே, சபையில நமக்கு சரீரபரமான உதவி செய்யக்கூடிய அநேக ஆத்மாக்களை கர்த்தர் வச்சிருப்பார். அவங்க சரீர பிரகாரமான நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார். அதுக்கு நாம் கர்த்தருக்கு மிகவும் நன்றியா இருக்கணும். இரண்டாவது, தோட்டத்தின் மத்தியிலே ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் யாருன்னா நம்முடைய அருமை இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சபையில என்ன விருட்சமா இருக்கிறார்? ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சமா இயேசு இருக்கிறபடினால் என்ன நன்மை தெரியுமா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா நமக்கு வியாதி வராது, பலவீனம் வராது, மரணம் வராது, நீண்ட ஆயுசோடு இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு ஜீவ விருட்சமா இருக்கிறபடினால் அவரை நாம் அனுபவிக்க வேண்டும். அவரை பார்த்தாலும் ஜீவன், அவரை தொட்டாலும் ஜீவன், அவருடைய சத்தம் கேட்டாலும் ஜீவன், அவரோடு இருந்தாலும் ஜீவன். காரணம் என்னன்னா அவருடைய இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க, அவருடைய இரத்தத்திலே, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலே. இயேசுநாதர் சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் தருகிற பரிசுத்தாவியிலும் பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது. ஆகையினால் இந்த ஜீவ விருட்சமாகிய இயேசுவை நாம் அனுபவிக்க வேண்டும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையை தொட்டா சாவு. சீனாய் மலையை தொட்டா என்னது? சாவு. ஜனங்கள் எல்லாம் தேவசத்தம் கேட்க முடியாது, ஓடி போய் கூடினாங்க. ஆனா ஆண்டவர் மோசையின் மூலமா சொன்னார், ஜாக்கிரதை, யாரும் மலைய மேல ஏறவும் கூடாது, மலையை என்ன செய்யக்கூடாது. அப்ப எவ்வளவு இப்படி இருந்திருப்பாங்க. இங்க உங்க பாஸ்டர் உங்களை எல்லாம் வர வச்சுட்டு எல்லாரும் வாங்க, இங்க இருக்கிற சுவரை தொடக்கூடாது, தூணை தொடக்கூடாது,
மைக்க தொடக்கூடாது. இப்ப நான் கூட பயத்தோட நிற்பேன், ஏன்னா தொட்டா ஷாவு. நீங்க யாராவது சோற தொட்டா ஷாவு, தொட்டவனை தொட்டா ஷாவு, எல்லாம் ஷாவு. அப்ப அடுத்த மீட்டிங் வருவீங்களா? அங்க போய் சாவறத பார்க்கலாம், நம்ம ஒழுங்கா சாவலாம். சீனாய் மலைக்கு வந்த பிரச்சனை அதுதான். ஜனங்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, மோசை இறங்கி சொல்றாரு யாரும் மலையை தொடக்கூடாது. அவன் கையை நின்னுவான், மலையில ஏறக்கூடாது. பிரியமானவர்களே, ஆனா இயேசுநாதர் நமக்கு ஞான கண்மலையா இருந்தார். என்ன கண்மலை? இந்த இயேசுநாதரை தொட்டு யாராவது செத்தாங்களா? இல்லவே இல்லை. இந்த இயேசுநாதர் தொட்டாலும் ஜீவன், இயேசுநாதரை தொட்டாலும் ஜீவன். குருடரை தொட்டார் பார்வை கிடைச்சது, குஷ்டரோகியை தொட்டார் சுகம். மரித்த ஒரு வாலிபனை கொண்டு போறாங்க, இயேசுநாதர் தொட்டார், உடனே ஜீவன். இதை கேள்விப்பட்ட ஒரு ஸ்திரீ, இயேசுநாதர் என்னையும் தொட்டா என் பெரும்பாடு நீங்கன்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணி பார்த்தா இயேசுநாதர் தொட்ட பாடல்ல. உடனே ஒரு தீர்மானம் பண்ணா, இன்னைக்கு கடைசி, அவர் என்ன தொட்டா சரி, இன்னைக்கு தொட விட்டா நான் அவரை தொட்டுட்டு போயிடுவேன், என்ன நடந்தாலும் சரி. அதுக்காக ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்தா. பயங்கர நெருக்கம் வரும் பொழுது அவள் போய் என்ன செய்து விட்டாள்? இயேசுவின் வசனத்தை தொட்டாள். உடனே பெரும்பாடு நின்று போயிடுச்சு. அதனால அருமையான ஊழியக்காரர்களாகி நாம் எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். இயேசுநாதர் தொடரான்னு பார்ப்போம். தொட விட்டா தொட்டுட்டு போயிடுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுநாதர் நம்ம மத்தியில இருக்கிறபடினால் நமக்கு ஒரு பயமும் இல்லை. அவரை பார்த்தாலும் ஜீவன், தொட்டாலும் ஜீவன், கேட்டாலும் ஜீவன், அவரோடு இருந்தாலும் ஜீவன். அவர் சொல்லுகிறார், நான் ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இரத்தத்தால் ஜீவன். பெங்களூர்ல நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னோட வேலை செய்த ஒரு அம்மா திடீர்னு மயக்கம் அடைஞ்சு விழுந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. டாக்டர் சொல்லிட்டார், இந்த அம்மாவுடைய குரூப் பிளட் ஏத்தினாக்கா அந்த அம்மாவுக்கு ஜீவன் உண்டா. 15,000 பேர் வேலை செய்யறாங்க. இந்த குரூப் பிளட் இருக்கான்னு கேட்டா யார்கிட்டையும் இல்லை. ஆனா ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருந்தது. அந்த ஆள் பேர் தாமஸ். தாமஸுடைய ரத்தத்தை ஏத்தினோட அந்த அம்மாவுக்கு ஜீவன் வந்துருச்சு. 2 மாசம் பொறுத்து அந்த அம்மாவை சந்திச்சு, அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? தாமஸுடைய ரத்தத்தால நான் சௌக்கியமா இருக்கிறேன். அது ரத்தத்தால் ஜீவன், ரத்தத்தால் மரணம். தாம்பரத்துல ஒரு அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா போச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. மருந்து ரத்தம் கிடைக்கவே இல்லை. கடைசியில சைக்கிள் ரிக்ஷாக்காரங்களுடைய ரத்தத்தை ஏத்துனாங்க. ஏத்தினோன்னு அம்மா செத்தே போச்சு. அப்போ பெங்களூர்ல ரத்தத்தால் ஜீவன், தாம்பரத்துல ரத்தத்தால் சாவு. இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு குரூப் ரத்தம் உள்ளவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கடந்த 2000 வருஷங்களாய் இயேசுநாதருடைய ரத்தம் ஏற்றி செத்தோன்னு ரிக்கார்ட்ல கிடையவே கிடையாது. இருக்கா? அந்த இயேசுவின் ரத்தம் ஏறி நமக்கெல்லாம் என்ன உண்டா இருக்கிறது? ஜீவன் உண்டா இருக்கு. ரத்தத்தால் ஜீவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுவின் வசனத்தாலே நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. இயேசு கொடுக்கிற பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. ஆகையினால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாலும் ஜீவன், அந்த இலை மட்டும் அது சுகத்துக்கு உதவுகிறது. தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு சுகம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா? சுகம்னு சொன்னா என்ன தெரியுமா? ஒரு 2 மாசம் 3 மாசம் படுக்கையில படந்துவிட்டு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு உள்ள சத்தத்தை கேட்டு எழும்புறதுதான் சுகம். ஆரோக்கியம்னா வியாதி வராமலே ஜீவிக்கிறது. அப்ப ஆரோக்கியம் வேணும் உள்ளவங்க கை வைத்து ஒரு அலையிலையா போடுங்க. வியாதி வேணும்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அலையிலையா போடுங்க. யாரும் கிடையாது. பிரியமானவர்களே, நான் ஊழியக்காரனா இருக்கும்போது சின்ன வயசுல வியாதி வேணும்னு ஜெபிச்சிருக்கேன். எங்க அம்மா வந்து எங்க வீட்டுல 4 பேர்ல யாருக்காவது ஒரு வியாதி வந்து அந்த ஆளை ரொம்ப அன்பா நேசிப்பாங்க. கண்ணு பொண்ணுன்னுமா. அப்ப நான் யோசித்தேன், நான் நல்லா இருக்கிறதுனால தானே எங்க அம்மா என்ன கண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு வியாதியை தாரும். உடனே சாத்தா எனக்கு வியாதியை கொடுத்தான். படுத்தேன். அப்ப எங்க அம்மா வந்து கண்ணு பொண்ணு என்ன வேணும்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே சின்ன வயசுலேயே நான் வியாதியை கேட்டு வாங்கின ஆளு. ஊழியத்துல வந்த பிறகு எங்களுடைய நரசிவுக்காரங்க, நீ கல்கட்டா போ, அந்தமான் போ, கேரளா போ, விஜயவாடா போ, அங்க போ, இங்க போன்னு சொல்லி என்ன அடிக்கடி அனுப்பினோன்னா நான் கேட்டேன், இது உடம்பா மரக்கட்டையா? கச்சாவே நல்லா இருக்கிறதுனால இப்படி ஃபுட்பால் போல அடிக்கிறாங்க. நீ என்ன செய்யணும்னா எனக்கு வியாதியை தரணும். நான் படுக்க போறேன், சிக் லீவ் அப்ளை பண்ண போறேன். சிக் லீவ் அப்ளை பண்ணா யார் என்ன செய்ய முடியும்? ஐ ஆம் நாட் வெல்னு சொன்னா யார் என்ன செய்ய முடியும்? பிரியமானவர்களே, அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அனுமதித்தா சாத்தான் வியாதியை கொடுத்தான். ஆண்டவர் அனுமதித்தா சாத்தான் வியாதியை, அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணு நடக்க போறதில்லை. அப்ப நான் வியாதியில படுப்பேன். எப்ப தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாசம் வியாதியில படுப்பேன். எந்த மாசம்? அப்ப அக்டோபர்ல ரெடி ஆயிடுவேன். ஹார்லிக்ஸ், போன்விட்டா, வீவா எல்லாம் பீரோல அடிக்க வச்சிருவேன். ஏன்னா நவம்பர்ல படுக்கணும்ல. கரெக்டா 1 மாசம் சிக் லீவ்.
பிறகு டிசம்பர்ல தான் எழும்புவேன். நான் இப்படி இருக்கும் பொழுது நான் பார்த்தேன், ஆண்டவர் இந்த வியாதி வந்தா நவம்பர்ல எனக்கு என்ன செய்ய முடியல, ஊழியம் செய்ய முடியல. அப்பதான் கர்த்தருடைய கண்ணை திறந்தார். பிதாவாகிய தேவன் என்னட்ட ஒரு கேள்வி கேட்டார். என் குமாரனாகி இயேசு உலகத்தில் சஞ்சரித்த நாட்களில் அவர் வியாதிப்படவே இல்லை. சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தா பலவீனமா இருந்தார், பசியா இருந்தார், தாகமா இருந்தார்னு போட்டிருக்கு. இயேசுநாதர் வியாதியில கிடந்தார் எங்கேயாவது இருக்கா? அப்படி இருந்திருக்குமானா சீசர்கள் வந்து சொல்லுவாங்க, இயேசுநாதர் இன்னைக்கு நாசரேத்துக்கு வரமாட்டார், அவர் குளிர் ஜுரத்துல கஷ்டப்படுகிறார். இயேசுநாதர் கலிலேயா கடலோ வரமாட்டார், அவருக்கு பயங்கர குளிரா இருக்குது. இயேசுநாதர் கெத்செமனேக்கு ஜெபிக்க வரமாட்டார், அவருக்கு பயங்கரமான இருமலா இருக்குது. கடைசியா சொல்லுவாங்க, இயேசுநாதர் இந்த தடவை கல்வாரிக்கு வரவே மாட்டார், காரணம் அவர் 3 மாசம் வியாதி படுக்காவே கிடக்கிறார். இயேசு வியாதி பட்டிருந்தா ஊழியம் செய்திருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காது. ஷெட்யூலின் படி கரெக்டா வர்றாரு பாருங்க. எந்த நாள் எந்த இடத்துல என்ன பிரசங்கம், எத்தனை வியாதியை சுகப்படுத்தணும், எத்தனை பேய்களை துரத்தணும், அந்த ஷெட்யூலின் படி கரெக்டா அவர் செய்துட்டு இருந்ததுனால அவருக்கு வியாதி வரவே இல்லை. அதனால அருமையான ஊழியர்களே, எங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தந்தாங்க, நானன் இயேசுவை போலாக என் வாஞ்சை. அப்ப என்ன சொல்லுவோம்னா, இயேசுவை உண்மை போல பாவம் இல்லாமல் ஜீவிக்க விரும்புறோம்னு தான் பாடுவோம். இப்ப நான் உன்னை கூட சேர்த்திருக்கேன், ஆண்டவரே உண்மை போல பாவம் இல்லாமலும் உண்மை போல வியாதி இல்லாமலும் நான் ஜீவிக்கணும். இன்னைக்கு எனக்கு வியாதி வந்திருக்கோம்னா இங்க வந்திருக்க முடியுமா? உங்களுக்கு வியாதி வந்திருக்கோம்னா வந்திருக்க முடியுமா? வியாதி நம்முடைய ஊழியத்துக்கு தடையா இருக்கு. பலவீனப்படுத்துற ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியாகும். ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புற தெய்வம். நம்ம அவருக்கு ஊழியம் செய்யற நேரத்தில் நம்ம வியாதியில கிடக்கணும்? நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தாச்சு, நம்ம ஏன் சுமக்கணும்? பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோமா, குணமானீர்களா? அதுதான் மகாபரிசுத்த விசுவாசம். ஏசாயாவுடைய விசுவாசம் குணமாகிறோம், அதாவது குணமாயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சா குணமாவேன், வாழ்க்கையெல்லாம் குணமாவேன் குணமாவேன் சொல்ல வேண்டியதான். ஏசாயா கொஞ்சம் பரவாயில்லை, குணமாகிறோம். பேதுரு அப்படி இல்லை, குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் என்ன ஆனீர்கள்? குணமானீர்கள். இங்க வியாதியோடும் பலவீனத்தோடு வந்திருக்கவங்க சத்தமா சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானேன். ஹல்லேலூயா. அந்த பலவீனப்படுத்துற ஆவிக்கு கொஞ்சம் சூடு சொரணம் இருக்குமா? நான் இப்ப வெளியே போயிருக்கோம். ஏன்னா நீ குணமானேன்னு சொன்ன பிறகு இன்னும் அது இருக்க முடியுமா? அந்த ஆவிக்கு மட்டும் கொஞ்சம் உணர்வு இருக்குமானால், சொரணம் இருக்குமானா, இனிமே உனக்குள்ள இருக்க முடியாது. அவருடைய தழும்புகளால் குணமானே. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுனால கடந்த 5 வருஷமா நான் படுக்கையில படுக்கவே இல்லை. கர்த்தர் என்ன பாதுகாத்துட்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம ஊழியத்தை தானே செய்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது நம்மளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசிகளுக்கும் இது சேருது. ஒரு பிகாம் படிச்ச பையன் வாரம் வந்து சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு வியாதி வருதுன்னு. அது என்ன 3 மணிக்கு வர வியாதி? அப்ப நான் லிங்க் பண்ணேன், எனக்கு நவம்பர் மாசம், உனக்கு 3 மணிக்கு. அப்ப நான் சொன்னேன், நீ ஆண்டவனுக்கு ஏதாவது ஊழியம் செய்றியா? அப்ப அவன் சொன்னா, இல்லையா, அப்பாவுக்கு ஊழியஞ்சிறேன், அம்மாவுக்கு ஊழியஞ்சிறேன், மனைவிக்கு ஊழியஞ்சிறேன், பிள்ளைகளுக்கு ஊழியஞ்சிறேன். நீ ஊழியம் செய்யணும். அவர் கேட்டார், என்னையா ஊழியம் செய்யறது? நீ ஒரு கிராஜுவேட், நீ பக்கத்து கிராமத்துல போய் சண்டே ஸ்கூல் எடுக்கணும், ஞாயிறு பள்ளி. ஐயா எத்தனை மணிக்கு போறோம்? அது வியாதி எத்தனை மணிக்கு வருது? 3. நீ 2 மணிக்கே போ. கரெக்டா 2 மணிக்கு போயிடுவாரு. அந்த பலவீனப்படுத்துற ஆவி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா ஆளை காணோம். அவர் எங்க போனார்? கிராமத்துக்கு போய்விட்டார். பிசாசு அங்க போக முடியுமா? வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிராவானவரவனை கனம் பண்ணுகிறான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்க ஊழியக்காரன் இருப்பான். அதனால கர்த்தருக்கு ஊழியம் செய்யற யாரா இருந்தாலும் அவர்களோடு கூட யார் இருக்கிறது? கர்த்தர் கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார். அப்படி மிஞ்சி மீறி தப்பித்தவர் எந்த ஆவி அங்க போனால் நீ சொல்லலாம், உலகத்தில் இருக்கிற உன்னிலும் என்னில் இருக்கிற ஒரு பெரியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வாரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 மணி வியாதி இல்லை. இல்லைன்னா வாரம் சண்டே வந்து சிக், மண்டே வந்து சிக் லீவ். இப்ப சிக்கும் வர்றதில்லை, சிக்கையும் போடுறதில்லை. அதனால நம்முடைய விசுவாசிகளும் செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்தா ஊர்பட்ட வியாதி அவங்களுக்கு வரவே வராது. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புற தேவன். எந்த தகப்பனாவது பிள்ளைக்கு வியாதி வர்றதை விரும்புவானா? நமக்கு பரமண்டலத்தில் ஒரு பிதா இருக்கிறாராம், பிள்ளைகள் எல்லாம் வியாதிப்படுறதை பார்த்து ரசிப்பாரா? இதுல வேற சிலர் எழும்பி கர்த்தர் எனக்கு வியாதியை தந்தார் சோத்திரம்ன்றாங்க. அதை போல அப்பட்டமான போய் வேற ஒண்ணும் கிடையாது. வியாதி தர்றது யாரு? பிசாசு. ஏன்னா நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. வியாதி ஒரு நன்மையான ஈவா? அப்ப பரலோகத்தில் வியாதி கொடுக்கிற ஒரு ஃபேக்டரி இருக்கா? இந்த டயபெட்டிஸ் 2 கிலோ, ஆஸ்மா 3 கிலோ பிடிச்சிக்கோ, நீ டிவியில சாவு,
அப்படின்னா அவர் நமக்கு பிதாவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு அருமையான ஒரு பிதா இருக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய ஆரோக்கியத்தை விரும்பி கொண்டிருக்கிறார். அதனால அந்த ஜீவ விருட்சத்தை மறந்துடாதீங்க. தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம் இயேசுநாதர். அந்த இயேசுவை போல யார் மாறுறாங்களோ அந்த பிழையற்ற பரிசுத்தவங்கள் அவங்களும் ஜீவ விருட்சமா மாறிடுவாங்க. பிழையற்ற பரிசுத்தவங்கள் தான் என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம். அவங்கள நம்பி தொடலாம், அவங்கள நம்பி பார்க்கலாம், அவங்கள நம்பி அவங்களோட பேசலாம், அவங்க நம்புறத அவங்க சொல்றத கேட்கலாம். உனக்கு மரணமே வராது, ஜீவன் வந்துட்டே இருக்கும். அதான் பிழையற்ற ஊழியக்காரர்கள், பிழையற்ற பரிசுத்தவான்கள். அவங்கள நம்பி ஃபெலோஷிப் வைக்கலாம். ஆனா ஜாக்கிரதை, தோட்டத்தின் மத்தியில நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய ஒரு விருட்சம் இருக்கு. என்ன விருட்சம்? இந்த விருட்சத்துல வேலை என்னன்னு தெரியுமா? அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே சாவ. தோட்டத்தின் மத்தியில தான் இருக்கு, நம்மோட தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நன்மையும் இருக்கு, கொஞ்சம் தீமை இருக்கு, அவ்வளவுதான். அவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கு? நன்மை இருக்கு, ஆனா கொஞ்சம் தீமை தான், வேற ஒண்ணு இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், அந்த விருட்சத்தை நீ என்ன செய்யக்கூடாது? அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடவே கூடாது. அதனால நீங்க பழகும் பொழுதே கண்டுபிடிச்சிருங்க, இந்த விருட்சம் சகல விருட்சமா. சகல விருட்சம்னா பைனான்சியலா சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, வாரி வழங்குவாங்க, உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க. அவங்களால நமக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. அவங்க இருக்கட்டும், அவர்கள் வாழ்க, நீடூழி வாழ்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனால தான் அந்த ஊழியம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய முடியுது. எல்லாரும் கஞ்சூசா மாறினா எப்படி? ஊழியக்காரங்க ஒருவருக்கு ஒரு உதவி செய்யறது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. இதைத்தான் பவுல் சமநல பிரமாணம் சொல்றாரு. என்ன பிரமாணம்? உலகத்துல சோசியலிசம், கம்யூனிசம், ஆனா பைபிள்ல லா ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமநல பிரமாணம். அதுக்கு அர்த்தம் என்ன? பணக்கார ஊழியக்காரங்கள்ட்ட இருந்து ஏழை ஊழியக்காரங்களுக்கு பணம் போய் சேர்றதுதான் சமநல பிரமாணம், இல்லைங்களா? அதுக்கேற்ற அன்பு நல்ல வசதி படைச்ச ஊழியக்காரர்களுக்கும் தேவை, அதுக்கேற்ற விசுவாசம் வசதி இல்லாத ஊழியக்காரர்களுக்கும் தேவை. இங்க அன்பு வேலை செய்தா போயிட்டே இருக்கும், அங்க விசுவாசம் வேலை செய்தா வந்துட்டே இருக்கும். ஐயா சொன்னது போல, அவர் அன்பு இருக்கிறவங்க அரிசி முட்டையோட போனார், ஆனால் அங்கே ஆள் இல்லாம போச்சு. அதனால விசுவாசம் அன்பும் ஒண்ணு சேர்ந்தாத்தான் நீதி உண்டாகும். நீதினா என்ன? அன்பும் விசுவாசமும் சேரணும். கொடுக்கிறவன்ட்டு அன்பு வேணும், வாங்குறவன்ட்டு விசுவாசம். எங்க பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார், கோழிக்கு ஏன் 2 காலுன்னு கேட்டார். எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. அப்ப அவர் சொன்னார், விசுவாசத்துல இருக்கிறவனுடைய வீட்டை நோக்கி ஓடி வருவதற்கு ஆண்டவர் கோழிக்கு 2 கால் கொடுத்திருக்கிறார். யாரு விசுவாசத்தோட வீட்டுல இருக்கிறாங்களோ அவங்கள தேடி வர்றதுக்கு கோழிக்கு எத்தனை காலு? 2 கால். அப்ப எலியா விசுவாசத்தோட இருந்ததுனால காக்கா தேடி வந்துச்சு. எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட, காக்காவுக்கு கொடுக்கப்பட்ட அட்ரஸ் என்ன? எலியா கேரி தண்டை. அவனுடைய உத்தியோகம் என்னன்னா ஒளிச்சிருக்கிற உத்தியோகம். என்ன உத்தியோகம்? அன்னைக்கு சப்போஸ் எலியா வெளியில வந்து காக்கா காக்கா நான் தான் எலியான்னு சொன்னாலும் கொடுக்கவே கொடுக்காது. இல்ல, ஆண்டவர் ஒளிச்சிருக்கணும்னு தான் கொடுக்க சொல்லி இருக்க. ஆகையினால் பிரியமானவர்களே, உங்களுக்கு காக்கா வரணும்னா நீங்க ஒளிச்சிருங்க. நான் தான் எலியா எலியான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, முதல்ல அவனுக்கு விசுவாச பயிற்சி அப்படித்தான். கேரி தாத்தண்டையில ஒளிச்சிருக்கணும். பிறகு ஆண்டவர் பார்த்தார், இவனை இப்படியே வச்சுட்டு இருந்தா போதா, இவனையும் கொஞ்சம் விசுவாசத்துல கொண்டு வரணும்னு சொல்லி விறகு அனுப்பினார். அந்த அம்மா எரிஞ்சு விழுது, பொறுக்கிட்டு இருக்கு. என்ன விறகு? இவன் பார்த்தா அந்த அம்மாவுடைய மூஞ்சியை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. அதனால எடுத்தவன அப்பம் கேட்டா குச்சியால தலையில போடும். இதனால கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. தண்ணி எடுக்க தூரமா போன நேரத்துல தான் கொஞ்சம் அப்பம் கொண்டு வா, ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே பேசணும். அப்பதான் அந்த அம்மா சொல்லுது, நானும் என் பிள்ளையை சாப்பிட்டு சாகுறதுக்கு கொஞ்சம் போல வெறும் பொறுக்குன்னா நீ வேற இதுல வந்து ஒட்டிக்கிட்டியார். உடனே இவன் விசுவாசத்தை உண்டாக்குறா, எனக்கு நீ அப்பம் தருவாயானால் உன்னுடைய பானையில மாவு குறையாமலும் கலசத்திலே என்ன குறையாமல் இருக்கும். அங்க போய் அப்பம் சுட்டு கொண்டு வந்து கொடுத்தா. எலியா சொன்னதுன்படியே பானையில என்ன குறையல, அப்பவும் குறையல, கலசத்துல அவனுடைய விசுவாசமும் பாதுகாக்கப்பட்டது. அவன் மூலமாய் இந்த விதவைக்கும் விசுவாசம் பாதுகாக்கப்பட்டது. இந்த விதவை தான் நம்முடைய அருமையான விசுவாசிகள். யாரு? நம்முடைய அருமையான விசுவாசி. காக்கான்னு சொன்னா அது மார்வாடிஸ். ஏன்னா கத்த நம்மளை காகங்களை கொண்டும் போஷிப்பார், விதவைகளை கொண்டும் போஷிப்பார். அதனால சில காக்கா மார கத்தர் வச்சிருக்கிறாரு, அது திடீர்னு பறந்து வரும். காக்கா மட்டும் கொடுக்கவே கொடுக்காது சாதாரணமா. ஆனா கொடுக்க கூடாத பறவையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வைக்கணும்னா ஆண்டவர் எவ்வளவு தூரம் காக்காவை மாத்தி இருக்காரு பாருங்க. இது போல நம்முடைய விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவங்க அடைய சுட்டு முதலாவது யாருக்கு தரணும்? நமக்கு தரணும், ஊழியக்காரர்களுக்கு.
அப்படி தரும் பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிற அவர்களும். அப்ப அந்த நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய விருட்சத்தின் வேலை என்னன்னா, அந்த பழத்தை புசிக்கும் நாளில் என்ன செய்வாய்? சாகவே சாவாய். இந்த விருட்சமும் நம்முடைய சபையில இருக்கும். அவங்ககிட்ட நன்மையும் இருக்கும், தீமை. ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுமா? நன்மையை மட்டும் அனுபவிச்சுட்டு தீமை நம்மளை தாக்காதபடி நம்ம ஞானமா இருக்கும். இரண்டாவது, நாமும் ஒரு பக்கத்துல நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய விருட்சம் உள்ள உணர்வு தேவை. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள் இருக்கிறது, ஆனால் தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அநேகரோட ஊழியக்காரருடைய விடுகைக்கும் தோல்விக்கும் காரணம் அதுதான். ஜனங்கள் நம்மளை தெய்வதூதம் போல பழகுவாங்க. யாருன்னு நினைச்சு பழகுறாங்க? தேவனுடைய ஊழியக்காரனா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர்கள் நினைப்பாங்க. அதனால ரொம்ப குளோஸா பழகுவாங்க. ஆனா எத்தனையோ ஊழியக்காரங்கள்ட்ட நன்மை வெளிப்பட்டுட்டே இருக்கும், கடைசியில கொஞ்சம் என்ன செய்கிறோம்? தீமை வெளிப்பட்டு. அது நிமித்தம் சபையில சாவு, குடும்பங்கள சாவு. என்ன சாவு? ஆன்மீக சாவுகள். அதனால அவங்களும் நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய விருட்சம், நாமும் நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய விருட்சம் என்ற ஒரு உணர்வு நமக்கு வேணும். பிரியமானவர்களே, இந்த தோட்டத்தில் தான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து ஊழியத்தை வச்சிருக்கார். ஆதாம்கிட்ட சொன்னார், ஆதாமே தோட்டம் நல்ல தோட்டம், அந்த சகல விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடு, சபையில இருக்கிற நல்ல நல்ல வருமானம் எல்லாம் எடுத்துக்கோ, கவலைப்படாத. நான் எனக்கு நீ ஊழியம் செய்யறதுனால நான் விசுவாசத்தினால நீதிமான் கேட்பான், நீ கேட்டதெல்லாம் நான் தர்றேன், ஊழியத்துக்காக தர்றேன். கத்த தந்து கொண்டே இருப்பார். ஆனா ஜீவ விருட்சமா நான் இருப்பேன், நீ என்னுடைய கனியை என்ன செய்யணும்? புசிக்கணும். இந்த சபையில கூட ஜீவ விருட்சமா சிலர் இருப்பாங்க. அவங்க சபைக்காக ஜீவனே கொடுப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, உபவாசிப்பாங்க, ஜீவனே கொடுக்கிற விசுவாசிகள் ஜீவ விருட்சமா இருப்பார்கள். அவங்களால யாருக்கும் எந்த தீங்கு கிடையாது. அவங்க வாயை திறந்தா ஜீவனுள்ள வார்த்தையை பேசுவாங்க, கிரிய செய்தா ஜீவனுள்ள காரியங்களை செய்வாங்க. ஆனா ஜாக்கிரதை, சபையில நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய விருட்சமும் இருக்கும். அதை எக்ஸ்கம்யூனிகேஷன் பண்ணவே முடியாது. ஆண்டவர் அது வேண்டான்னு நீ சொல்லவே முடியாது. கர்த்தர் அதையும் தோட்டத்தில் வச்சிருக்கிறார். ஆனா ஆதாம் ஏவாள் உஷாரா இருக்கணும். இவங்க என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் பிரியக்கூடாது. அவன் என்ன சொன்னா, இவள் என் எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சமா. நாம் எல்லாம் ஊழியக்காரன் ஒன்னா இருந்தோம்னா பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியாது. பிசாசு செய்யற முதல் வேலை, அவன் வந்திருக்கான். பிசாசு பரமண்டலத்துல இருந்தவன் மானமண்டலத்துல இப்ப குடியிருப்ப வச்சுட்டு பூமண்டலத்துல அப்பப்ப வந்து விசிட்டேஸ் விசால வர்றான். ஏன் இங்க வர முடியாது? இன்னைக்கு பரிசுத்தாவியின் பரிசுத்தவான்கள் இருக்கிற வரைக்கும் பிசாசு இங்க வந்து நிரந்தரமான குடியிருப்பு செய்ய முடியாது. தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய அக்கிரம செய்கைகளோடு அவன் என்ன செய்யப்பட மாட்டான்? வெளிப்பட மாட்டான். அப்ப இங்க நம்ம பண்ற ஜெபம், உபவாசம், நம்முடைய கண்ணீர் அவனை வெளியரங்கமாக கிரீசிய விடாது. ஆனால் கிருபையின் காலம் முடிந்த உடனே, ஆவியானவரும் பரிசுத்தவான்களும் போன உடனே இந்த உலகத்தில் அவன் வெளியரங்கமாக வந்து கிரியை செய்வான். அப்போ அந்த பிசாசு என்ன செய்யலாம்? நேர வந்து பார்த்தான், இந்த தோட்டத்துக்குள்ள யாருக்குள்ள ஏறலாம். பாம்பானது ரொம்ப வினாவுள்ளது, நல்ல அறிவு உள்ளது. அறிவாளிகளை தான் முதல்ல பிடிப்பான் பிசாசு. அறிவாளிகளை தான் என்ன செய்வான்? முதல்ல பிசாசு பிடிப்பான். ஏன்னா அறிவு என்னத்தை உண்டாக்கும்? நிர்மாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்ப அந்த சர்ப்பத்துக்குள்ள ஏறி, இனிமே அங்க ஏறிட்டு, ஏன்னா பிசாசின் வடிவத்தில் வந்தா ஆதாம் ஏவாள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கருப்பான உருவம், பல்லு நீட்டி நாக்கை நீட்டி வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால நல்ல ஒரு ஆளை தெரிஞ்செடுத்தான் சர்ப்பத்தை. ஏசுநாதரை சோதிக்கிறது அப்படித்தானே. முதலாவது வெளியரங்கமா சோதித்தான், பிறகு பார்த்தான் பேதுருக்குள்ள ஏறி உட்கார்ந்து சோதித்தான். அதனால பிசாசு யார் மூலம் வருது, எப்படி வருது என்று நாம் பகுத்தறியக்கூடியவர்களாக காணப்பட வேண்டியது இருக்கு. வந்து அந்த சர்ப்பம் வந்து பேசுது. 3 பொய் சொல்லிச்சு. எத்தனை பொய்? 3 பொய். முதலாவது, அந்த பழத்தை சாப்பிட்டோன்னா கண் என்ன செய்யும்? திறக்கும். இவ யோசித்தா ஒருவேளை பின்னால என்ன திறக்க போகுது. இரண்டாவது, நீங்கள் சாவதில்லை. என்ன செய்வதில்லை? சாவு. மூணாவது, நீங்க திடீர்னு யாரா மாற போறீங்க? தெய்வத்தமா மாற. தேவன் தினந்தோறும் வந்து ஸ்டடி கொடுக்கிறாரு. எப்ப வருவார் ஸ்டடிக்கு? பகலில் குளிர்ச்சியான நேரம், சாயங்காலம் வருவார் ஸ்டடி கொடுக்கிறது. என்ன ஸ்டடி கொடுப்பாருன்னா, ஆதாம் ஏவாளை ரொம்ப உஷாரா இருங்க, நீங்க இன்னென்ன பழத்தை எல்லாம் சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, நீங்க எப்படி ஒன்னா இருக்கணும், இதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். மட்டும் இல்ல, நீங்க முதலாவது எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிட்டு சரீரத்தில் வளரணும், பிற ஆத்மாவில் வளரணும். கடைசியில அந்த நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு தான் என்னவா மாற முடியும்? தெய்வத்தை போல மாற முடியும். ஆண்டவர் தினந்தோறும் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுவார். ஆனா இந்த சத்ருவாகிய சாத்தான அங்க வந்து சொல்ல ஆரம்பித்தான். இன்றைக்கு நடக்கிறது போல அன்றைக்கும் கூட
சத்தியத்தை பார்க்கலும் ஜனங்கள் இந்த நாட்களிலே பொய்யைத்தான் அதிகமா என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள். அந்த பொய் சொன்ன ரொம்ப ஆசை உண்டாயிடுச்சு. திடீர்னு தெய்வமா மாறுறது எப்படி? அவர் சொல்லிட்டு போறாரு, நீ படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அனுபவத்திலிருந்து அனுபவத்துக்கு கடந்து போய் தான் என்ன போல மாற முடியும்னு அவர் ஸ்டடி கொடுத்துட்டு போறாரு. இந்த ஆள் வந்து ஸ்டடி கொடுக்கிறாரு, திடீர்னு ஆகலான்னு. இதுல ரெண்டு நல்லது எது? உழைச்சி சம்பாதிக்கிறது நல்லதா, ₹1 கொடுத்து லட்சாதிபதியா மாறுறது நல்லதா? அந்த லாட்டரி சீட்டு வேலை தான் அவன் சொன்னது. ₹1 கொடுத்தால் 1 லட்சம் கிடைக்கும். எத்தனை ரூபாய் கொடுத்தால்? ₹1 கொடுத்தால். ஒரே ஒரு பழம் சாப்பிட்டா யாரா மாறிடலாம்? தெய்வத்துக்கு போல மாறி. கடைசியில் இவன் என்ன செய்தான்? இவங்க 2 பேரும் அவன் சொன்னதுக்கு செவி சாய்த்தார். முதல்ல வஞ்சிக்கப்பட்டது ஏவாள். முதல்ல வஞ்சிக்கப்பட்டது யாரு? நமக்குள்ளே பலவீனப்பட்ட ஊழியக்காரங்களை தான் முதல்ல அவன் பிடிப்பான். யாரை பிடிப்பான்? பலவீனப்பட்ட ஊழியக்காரங்கள். அவர்களுக்குள்ளே கிரியை செய்து அதன் மூலம் மற்றவர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த ஏவாள் இடத்துல கேட்டார், இந்த பழத்தை பற்றி என்ன சொன்னதுண்டோ? சொல்லி இருக்கிறார். அதை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? சொல்லி சொல்லி காதை கெடுத்தான். அவ சொன்னதை கேட்டு மனசுல கெடுத்தான். கண்ணு கெட்டு போச்சு, பேசி பேசி வாய் கெட்டு போச்சு, விரும்பி விரும்பி இருதயம் கெட்டு போச்சு. இப்ப பாருங்க, வரிசையில வருது பாருங்க. கேட்டாள், பேசினாள், பார்த்தாள், நினைத்தாள், விரும்பினாள், சென்றாள், பறித்தாள், புசித்தாள், கொடுத்தாள், கெடுத்தாள். இவ்வளவு வரிசையில வருது. இதெல்லாம் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு நடந்துட்டே இருக்குது பாருங்க. ஆனா சாவு எப்ப வரும் தெரியுமா? அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாவா. அதுக்கு முன்னாலே ஆண்டவரும் கூட திடீர்னு அவங்க விழுந்துராதபடிக்கு கொஞ்சம் எல்லாம் இடைவெளி கொடுத்தார். கேட்கிற வேளையிலே உன் மனசு சமாதானம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் நான் அந்த விளக்கப்பட்ட விருட்சத்தை பற்றி டாபிக் இன்னைக்கு தொடங்கிட்டு அதை நான் கேட்ட உடனே கலக்கம் உண்டாச்சு, தப்பு, இனிமேல் நான் கேட்க மாட்டேன். நான் பேசினது தப்பு, பார்த்தது தப்பு, நினைச்சது தப்பு, விரும்பினது தப்பு, பக்கத்துல போனதும் தப்பு, பறிச்சதும் தப்பு. அப்ப கூட எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ என்ன பண்ணிட்ட? எப்ப சாப்பிட்டிய உடனே என்ன உண்டாகுது? சாவு. எந்த பாவத்துல என்ன செய்யக்கூடாது? நிலைச்சிருக்க கூடாது. இது அதிலே நிலைச்சிருந்து கேட்கறது, கேட்டுட்டே இருக்கிறது, பார்த்துட்டே இருக்கிறது, பேசிட்டே இருக்கிறது, நினைச்சிட்டே இருக்கிறது, போயிட்டே இருக்கிறது, தொட்டுட்டே இருக்கிறது, பறிச்சுட்டே இருக்கிறது, சாப்பிட்டுட்டே இருக்கிறது, கொடுத்துட்டே இருக்கிறது. அதனாலதான் கிருபை இல்லாம போகுது. சில பலவீனங்கள் வரக்கூடும். நாம எல்லாரும் வானத்திலிருந்து விழுந்த மகாபரிசுத்தவான்களா? கர்த்தர் ஒண்ணுக்கும் உதவாதவங்க. பாவிகளில் பிரதான பாவிகளை எடுத்து ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான்களா மாத்துறாருன்னா அவருடைய திறமை தான் என்ன, ஞானம்தான் என்ன, விசுவாசம் தான் என்ன, அன்புதான் என்ன, வல்லமைதான் என்ன. அதுதான் ஜிடி நாயுடுக்கும் மற்ற ஆளுகளுக்கும் உள்ள வித்தியாசம். எல்லா ஸ்கூல்ல என்ன செய்யறாங்க? திறமசாலிகளை தான் அட்மிஷன் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைக்கிறான். என்ட்ரி எக்ஸாம். பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சு பரீட்சை எழுதி நல்லா பாஸ் பண்ணா தான் அட்மிஷன் கேட்கிறேன், ஏன்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கணும். ஜிடி நாயுடு ஒரு டிக்ளரேஷன் பண்ணார். யார் யாரெல்லாம் 10க்கு கீழே மார்க் வாங்கி இருக்கீங்களோ, சிங்கிள் டிஜிட், அவனை எல்லாம் என் ஸ்கூல்ல சேர்க்கிறேன். அப்ப எல்லாம் வந்து நிக்கிறான். மார்க் எத்தனை? 6, 7, 5, 2, 3 எல்லாரையும் அட்மிஷன் பண்ணார். பண்ணிட்டு எல்லாரையும் நல்ல திறமசாலிகளை மாற்றி 87, 97, 98, 99 வர்ற வரைக்கும் கோச்ச பண்ணார். அவர் என்ன சொல்றாருன்னா, திறமசாலிகளை அட்மிஷன் பண்ணி அவங்கள திறமசாலிகளா மாத்துறது அது திறமை கிடையாது. ஊர்ல இருக்கிற மடையன், மட்டி, மண்ணு, களிமண்ணு இப்படிப்பட்டதையெல்லாம் கொண்டு எரும மாடு நம்ம தான் திட்டுறோம். பெற்றோர்களால் என்னென்ன பட்டங்கள் கொடுக்கப்படுதோ, மக்கு, மடையா, மண்ணடா அவன் தலையில இருக்கு, எருமக்கடாவே, இதுதான் பிள்ளைகள் வாங்கி இருக்கிற டிப்ளமா. அந்த டிப்ளமா ஹோல்டர்ஸ் எல்லாம் வாங்க, உங்களை நான் கிராஜுவேஷன் முடிக்க வைக்கிறேன். அப்படி சொல்லி மடையர்களெல்லாம் அட்மிஷன் பண்ணி அறிஞர்களா மாத்தினாராம். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற அந்த ஜிடி நாயுடுக்கே அவ்வளவு விசுவாசமும் ஞானமும் அன்பும் இருக்குமானால் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நம்ம எல்லாரும் யாரு? ஐயா சொன்னார், நான் வந்து என்னது சொறி நாய், கழுதைன்னார். அதான் அவருடைய டிப்ளமா. ராகாப்னு ஒருத்தி இருந்தா, அவருடைய டிப்ளமா வேசி. எங்க பைபிள்ல சொன்னாலும் ராகாப் என்னும், அதுதான் அவருடைய டிப்ளமா. என்ன பண்ண முடியும்?
அப்ப நீங்க யாருங்கன்னு கேட்டா, நான் தான் ராகாபென்னு பேசிங்க. நாம் எந்த நிலவரத்தில் இருக்கிறோமோ பிரியமானவர்களே, அதை நான் மறந்தே போகக்கூடாது. அதனால தான் இவராவது நாயின்னு சொன்னார், என்ன சொல்லி நாயின்னு சொன்னார் இல்லையா? தாவீது செத்த நாயின்னா. என்ன நாய்? செத்த நாய், தெள்ளு பூச்சி. அப்படி தாழ்த்தினால தான் கர்த்தர் பார்த்தார், தாவீதுக்கு மாறாத தாழ்மை இருக்கிறதுனால தாவீதுக்கு மாறாத கிருபையை கொடுத்தார். நம்முடைய தாழ்மை மாறாம இருக்குமானால் நமக்கு தரப்படுகிற கிருபை என்னவா இருக்காது? மாறாத கிருபையா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஏவாள் என்ன செய்துட்டாள்? அவள் அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்து பழத்தை சாப்பிட்ட போய் புருஷனையும் கெடுத்ததுனால 2 பேரும் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியதா போயிடுச்சு. பிரியமானவர்களே, இதுல பிசாசு செய்த வேலையை கவனிங்க. முதல்ல ஏவாளை ஆதாமை விட்டு பிரிச்சான். ஏன்னா அந்த பாம்பு ஏவாளும் அங்க பேசிட்டு இருக்கலாம். ஆதாம் சீனிலே கிடையாது. அவன் எங்க போனான்? அவன் என்ன பண்ண போயிருக்கான்? ஒண்ணுல அவன் இவளை விட்டு பிரிஞ்சானா, இவன் அவளை விட்டு, இவன் அவனை விட்டு பிரிஞ்சானா? அதான் இப்ப கேட்க வேண்டிய கேள்வி. 2 பேர்ல ஒரு ஆளை விட்டு பிரிஞ்சிருக்கு. இந்த பிரியறதுக்கு பிசாசு ரொம்ப வேலை பண்ணிச்சு. ரொம்ப நாளா அந்த சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி, வேதத்தில் எழுதியிருக்கு, சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி எத்தனை நாள் நோக்கிச்சே தெரியாது. நோக்கி 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 அந்த சர்ப்பத்தை, அந்த ஸ்திரீக்கு எப்படியாவது இந்த சர்ப்பத்தோட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசை வந்துச்சு. அதனால ஆதாமை விட்டு என்ன செய்தாச்சு? பிரிஞ்சாச்சு. பிரியமானவளே, அந்த ஆதாம் தான் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏவாள் தான் நாம், சபையாகிய நாம் இயேசுநாதரை விட்டு ஒரு காலத்தில் என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. பிரிஞ்சோன்னா பிசாசு நம்மளை வந்தித்து விடுவார். நம்மை இயேசுவையும் பிரிக்கிறதுக்கு எத்தனையோ சோதனையை கொண்டு வருவார், எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வருவான், பாடுகளை கொண்டு வருவான். தேவனை இயேசுநாதரையும் பிரிக்கிற எவ்வளவு திட்டமிட்டான் பாருங்க. ஆனா இயேசுநாதர் தேவனை விட்டு பிரியவே இல்லை. அவன் எப்ப நினைச்சான் தெரியுமா? இந்த கொல்கத்தாவில் கல்வாரியில தொங்கும் பொழுதாவது இயேசுநாதர் பிதாவை விட்டு பிரிவான்னு எதிர்பார்த்தார் அந்த சாத்தான். அதுக்கு ஏற்றபடி இயேசுநாதர் என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீன்னு சொன்னோன்னு அவன் வழங்கிட்டான். ஜோலி முடிய போகுது, கைவிட்டாரு. அதுக்கு ஏற்றபடி இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம். அப்ப அவரோட ஊழியம் முடிஞ்சிச்சு, சீசத்துவம் முடிஞ்சிச்சு, ஜோலி முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இழுத்து மூட வேண்டியதான். ஆனா இயேசுநாதர் பிதாவோடு ஒன்னா இருக்கிறது எப்படி காட்டினார் தெரியுமா? பிதாவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். எந்த தேவன் கைவிட்டார் அவரை போய் பிதாவேன்னு கூப்பிட்டாரு. அதனால சில நேரத்தில் ஊழியக்காரங்க உங்களை கைவிடலாம், நம்முடைய விசுவாசிகளும் கூட கைவிடலாம், கூட இருக்கிறவனும் கைவிடலாம். யார் உங்களை நொறுக்குறாங்களா, கைவிடுறாங்களா, அவங்களுக்கு பேர் அப்பா. அவங்க பேர் என்ன? அப்பா. பிதாவே, என் ஆவியை யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்? கைவிட்ட உங்ககிட்டே ஒப்படைக்கிறாப்பா. கைவிட்ட உம்மிடத்துல என்ன செய்கிறேன்? ஒப்படைக்க. என் ஆவியை நான் வேற யார்ட்டையும் ஒப்படைக்க மாட்டேன். சில நேரத்தில் மிஷனே நம்மளை கைவிடலாம். இப்ப எனக்கு அந்த சூழ்நிலை தான். மிஷனே என்ன கைவிட்டாச்சு. 30 வருஷம் 20 வருஷம் உழைச்ச என்ன மிஷனே கைவிட்டாச்சு, ஒரே பாலிசி கொண்டு வந்ததுனால. அப்ப ஒன்னா இருக்கணும்னு யாரு பாலிசி கொண்டு வர்றாங்களோ அவங்க எல்லாம் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஜனங்களையும் தெய்வத்தையும் ஒன்னாக்கணும்னு இயேசுநாதர் சொன்னார். அப்ப தேவநீதி சொல்லிச்சு, அப்படியானால் நீ கைவிடப்பட வேண்டியதாக வரும். தேவனே கைவிடுவார். தேவனே கைவிட்டாச்சுன்னா தூதர்களும் கைவிட்டுருவாங்க. கெத்செமனேல வந்த தூதன் கல்வாரிக்கு வரவே இல்லையே. இங்க வந்து பலப்படுத்தணும், அங்கேயே வர மாட்டேங்கிறான். ஏன்னா அவரே கைவிட்டார், நான் ஏன் வரணும்? சரி, மர்வ மலையில இந்த எலியாவும் மோசையும் வந்தாங்க இல்ல இயேசுநாதரோட பேசுறதுக்கு, ஏன் கல்வாரியில வரல? தேவனே முகத்தை மறைச்சிட்டார், நாங்க ஏன் வரணும்? யாருமே வரவே இல்லை. சரி, அவர் தான் கைவிட்டார். கீழே பார்த்தா கீழே இருந்த எல்லாம் ஓடி போயிட்டான். உலக தோற்றத்துக்கு முன் நாம் ஒன்றாயிருந்தது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளும். பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவையும் பிரிக்க யாராலும் முடியாது. அதுபோல இந்த 2ஆம் ஆதாமாகிய இயேசுவையும் சபையாகிய நம்மையும் பிரிக்க யாராலும் என்ன செய்ய முடியவே முடியாது. அந்த ஏவாள் அந்த ஆதாமை விட்டு பிரிந்தாள். ஆனா இந்த ஏவாள் இந்த ஆதாமை விட்டு பிரிய மாட்டாள். ஹல்லேலூயா. பிரிவாளா? மாட்டார், பிரிய முடியாது. பிரியமானவர்களே, அந்த இயேசுவை விட்டு பிரிஞ்ச உடனே சாத்தான் வஞ்சித்து விட்டான், பொய்யை சொல்லி விட்டான். இயேசு சத்தியத்தை சொல்லுவார், பிசாசு பொய்யை சொல்லுகிறான். இதே தோட்டத்துல கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. தினந்தோறும் பிதா வந்து பேசுறார். அப்ப பிதாவின் சமூகம் இருக்கு, ஜீவ விருட்ச இயேசுநாதர், ஆதாம் ஏவாள் ஊழியக்காரங்க, விருட்சங்கள் எல்லாம் விசுவாசிகள். அதே நேரத்தில் ஒரு நதி ஓடுது பாருங்க. ஒரு நதி புறப்பட்டு எத்தனை ஆறுகளாய் பிரிந்தன? 4. அதுல ஒரு ஆறு போற இடத்துல என்ன விளையுமா? பொன் விளை. அந்த நதி தான் பரிசுத்தாவி.
இந்த பரிசுத்தாவியினால 4 முக்கியமான காரியம் கிடைக்குது. அநேக ஆசீர்வாதம் இருக்கு. பொன் விளையும்னா விசுவாசம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? 1 Corinthians 12:9 என்ன சொல்லுகிறது? அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு விசுவாசமும். அப்ப பரிசுத்தாவியினால என்ன கிடைக்குது? விசுவாசம். விசுவாசத்தின் ஆவி. அந்த விசுவாசத்தின் ஆவி இருந்தா என்ன பேசலாம்? 2 Corinthians 4:8 பேசலாம். என்ன பேசலாம்? நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை. அடுத்தது, கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. எவ்வளவு அருமையான அந்த வசனம். அதை எடுத்து வாசிங்க. நாம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், அப்ப நம்ம நெருக்கிறதுக்கு பலர் எழும்புவாங்க. சைடுல நெருக்குவாங்க, மேல நெருக்குவாங்க, கீழே நெருக்குவாங்க. நெருக்கப்பட்டாலும் என்ன செய்யப்படுவதில்லை? ஒடுங்கி போறதில்லை. கலக்கம், பலர் கலக்கம் அடையக்கூடிய பல சூழ்நிலையை உண்டாக்குவார்கள். கலக்கமடைந்தும் மனம் முறியாது. 3வது, துன்பப்படுத்தப்பட்டும். இயேசுநாதர் துன்பப்படும் பொழுது கைவிடப்பட்டார். நமக்கு அந்த வரவே வராது. என்ன அருமையான வாக்குத்தத்தம் இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. ஏன்னா சிலர் கீழே தள்ளி போடுவாங்க. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. கீழே கடந்துட்டே சொல்லணும், நான் சாகல்லேன்னு சொல்லணும். அதுதான் விசுவாசத்தின் ஆவி. என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி. பரிசுத்தாவியினால் விசுவாசம் உண்டாது. 2வது, பரிசுத்தாவியினால் அன்பு வருது. ரோமர் 5:5. மேலும் பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருப்பதனால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. 3வது, பரிசுத்தாவியினால் வல்லமை கிடைக்குது. எபேசியருக்கு பவுல் ஜெபம் பண்ணுகிறார், உங்கள் உள்ளான மனுஷன் ஆவியினாலே வல்லமையாய் பலப்படவும். எபேசியர் 3:அதிகாரத்தில் வருது. 4வது, ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதான பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த வசனம் நம்ம சபையாருக்கு அடிக்கடி சொல்லுவோம். ஆனா 18ஆம் வசனம் வாத்து பார்த்தா தான் அது நமக்குள்ள விஷயம்னு வழங்கு. என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்டவைகளிலே ஊழியம் செய்கிறவன் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனும் தேவனுக்கு பிரியனும். நம்ம ஊழியம் மனுஷரால் அங்கீகரிக்கப்படணும், தேவனால் பிரியப்படணும். அதுக்கு இந்த 3 காரியத்தை வச்சு ஊழியம் செய்யணும். என்ன? நீதி சமாதானம் சந்தோஷம். ஊழியம் செய்தா நீதியோடு ஊழியம் செய்யணும். நம்மளை குற்றஞ்சாட்டப்படாத அளவுக்கு நீதியோடு ஊழியம் செய்யணும். 2வது, சமாதானமா ஊழியம் செய்யணும். 3வது, சந்தோஷமாய் ஊழியம். இந்த 3லையும் ஊழியம் செய்வோமானால் தேவனுக்கும் பிரியவர்களா இருப்போம். மனுஷர்களோ நம்ம ஊழியத்தை அங்கீகரிப்பாங்க. ஏன்னா நம்ம சபையார் சாதாரண ஆட்கள் அல்ல. எங்க சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, நாங்க மிஷனை தொடங்கின பாச பால் கிட்ட ஞானசானம் எடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க யாரு? மிஷனை தொடங்கின பாச பால் 50-60 வருஷமா விசுவாசியா இருக்கோம்னுவாங்க. அவங்க யாருடைய பிரசங்கம் எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த பாச பால், பாச அல்வின், பாச ஃப்ரெடி, அப்படிப்பட்ட பல பரிசுத்தவான்கள் பேச்சை கேட்டிருக்காங்க. அதனால அந்த காலத்துல இருந்து எழுப்புதல் அவங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இருந்த பிரதிஷ்டை அவங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இருந்த விசுவாசத்தின் ஜீவியம் தெரியும். அதனால அவங்கள்ட்ட ஒண்ணு நம்ம வேலை பலிக்காது. அதனால விசுவாசிகள் எல்லாரும் சாதாரண நாட்களில் யோசிக்க கூடாது. அவங்க எல்லாம் அனுபவசாலிகள், அறிவாளிகள், விசுவாச வீரர்கள். நாம் அவர்களோடு பேசும் பொழுது, அதனால தான் பவுல் எபேசியரை பார்த்து பரிசுத்தவான்கள் சொல்லிட்டார். விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறாரா? எதுவுமே தொந்தரவு தர மாட்டாங்க இல்ல? எங்களையே பரிசுத்தவான் சொல்லிட்டார் இல்லையா? அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு தொல்லையும் கொடுக்காதீங்கப்பா. 1 எழுதார், விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. 3 வரும் பொழுது, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன். எப்படா இதுக்கு மேல அவர் தாழ்த்துறதுனால யாரும் ஒண்ணும் பேசாதீங்க. விசுவாசிகள் யாரு? பரிசுத்தவான்கள். அவர்களை பார்க்கல நாம் எத்தனையோ விஷயத்துல சிறியவர்களா இருப்போம். ஆனால் நம்மளை பெரியவர்களாக்குனதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான். அந்த கழுதைக்கு மரியாதை இல்லை, மானம் இல்லை. ஆனாலும் இயேசுநாதர் கூப்பிட்டோம்னா நல்ல மரியாதை. இயேசுநாதர் அந்த கழுதை மேல உட்கார்ந்தோன்னா போற இடம் எல்லாம் வஸ்திரத்தை விதிக்கிறான், போற இடம் எல்லாம் மரக்கடை விதிக்கிறான். இதுவரைக்கும் வாழ்க்கையில் அந்த கழுதை இப்படி வஸ்திரத்து மேல நடந்திருக்குமா? எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கழுதைகளாகிய நம்ம எடுத்து அவர் பாவிக்கிறார். ஒன்றுக்கு உதவார்களாகிய நம்ம எடுத்து பாவிக்கிறார். அதனால ஒரு நதி புறப்பட்டு எத்தனை ஆறுகளாய் பிரிகிறது? 4 ஆறுகளாய் பிரிகிறது. பிரியமானவர்களே, அந்த ஆதாம் பாவம் செய்ததுனால பாருங்க, பூமிக்கு பெரிய சாபம் உண்டாயிடுச்சு. மிருகங்கள், பறவைகள், விருட்சங்களுக்கு எல்லாம் சாபம். அதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஊழியக்காரர்களாகிய நமக்குள்ள ஏதாவது தவறுகள் ஏற்படுமானால் அது சபையையும் பாதிக்கும், தேசத்தையும் பாதிக்கும்.
சபையையும் பாதிக்கும், யாரையும் பாதிக்கும். அப்போ ஆதாம் தேவனை விட்டு பிரிஞ்ச உடனே ஏவாள் ஆதாமை விட்டு பிரிஞ்சாச்சு. அதனால தான் ஆதாம்கிட்ட வந்து கேட்கிறா, நீ ஏன் சாப்பிட்ட? ஆதாம் சொல்றான், தேவரி தந்த அந்த ஸ்திரீ தான் என்ன இப்படி பண்ணிட்டான். அது வரைக்கும் எலும்புல எலும்பு மாம்சத்துல மாம்சம் என்ன லட்டு கிட்டுன்னு சொன்னிய, இப்ப ஏன் ஸ்திரீன்னு சொல்ற? இப்ப அவளுக்கு பேர் என்ன? ஸ்திரீ. அது திருநெல்வேலியை பரவாயில்ல, இஸ்திரின்னு வாங்க. அந்த இஸ்திரி பண்ற வேலை. பிரியமானவர்களே, அது வரைக்கும் என்ன சொன்னா, இவளின் மாம்சத்து மாம்சம் எலும்பு எலும்பு, நாங்க ரெண்டு பேரும் பிரியமா. இப்ப சொல்ற ஸ்திரீ. அது மட்டுமல்ல, பழிய கொண்டு தேவன் பேர்ல போட்டாச்சு. தேவரி தந்த ஸ்திரீ. நானா கேட்டேன்? நான் சும்மா தானே இருந்தேன். உடன் ஊழியர்ல நான் கேட்டேனா? நீ தானே கொண்டு வந்து சேர்த்த. அவங்களால நான் கேட்டேன், என்னால அவங்க கேட்டாங்க. பிரியமானவளே, அப்போ ஒரு மனம் கட்டாச்சு. ஏவாள் வந்து ஆதாமை விட்டு பிரிஞ்ச உடனே மிருகங்கள் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சாச்சு. இப்ப யானையை கூப்பிட்டா வரமாட்டேங்குது. நீ முதல்ல ஆண்டவரோட ஓப்பராது, நான் பிற வரேன். சிங்கத்தை கூப்பிட்டா வரமாட்டேங்குது, அது கர்ஜிக்குது, ஜாக்கிரதை. நாயை கூப்பிட்டா குறைக்குது. ஓ ஓ, அது அர்த்தம் நீ ஏன் ஆண்டவரை விட்டு பிரிஞ்ச? ஒன்னால நாங்க கட்டு கிடக்கிறவன், எங்களால பேச முடியலையே. மிருகங்கள் பறவைகள் எல்லாம் சாபத்துக்குள்ளாயாச்சு. ஆதாம் செய்த தப்பு. ஊழியக்காரங்களுடைய கனம் ரொம்ப விலையேற பெற்றது. நாம் செய்யற தவறுனால சபைக்கும் பாதிப்புண்டு, உலகத்துக்கும் பாதிப்புண்டு. பிரியமானவர்களே, ஆகையினால் நாம் எவ்வளவு உத்தரவாதத்தோடு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி மிருகங்களை இவனோட தகராறு பண்றது மட்டுமில்ல, அவங்களுக்குள்ள தகராறு. ஒரு நாய்க்கு இன்னொரு நாயை கண்டுக்க முடியாது. நீ என் மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், சாப்பிடுற வேலை நம்ம ரெண்டு பேரும் சண்டை தான் போடுவோம். ரிலேஷன்ஷிப் எல்லாம் பிறகு. காரணம் என்ன? இது ஆதாம் பண்ண வேலை. அதனால சபையாருக்குள்ள சண்டை, சபையாருக்கு ஊழியர்களுக்கும் சண்டை. காரணம் எல்லாம் என்னன்னா ஊழியக்காரங்களுடைய தவறுகள் தான். பிரியமானவர்களே, ஆகையினால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வர காரணம் அங்க இருந்த ஆதாம் ஏவாளுடைய குற்றங்கள். அதனால ஏதேன் தோட்டம் தேவனுடைய சபை என்றும், ஆதாம் ஏவாள் தேவனுடைய ஊழியர்கள் என்றும் நாம் படிக்கும் பொழுது அநேக விஷயத்தை விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஏதேன் தோட்டம் இருக்கு. அதுதான் தேவனுடைய சபை. அந்த சபையில ஆண்டவர் அருமையான விசுவாசிகளை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதுக்கு ரொம்ப நன்றியா இருக்கணும். பவுல் அதனாலதான் விசுவாசிகளோட நல்ல சுபாவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு, பலவீனப்பட்ட சுபாவத்துக்கு ஜெபம் பண்றாரு. உதாரணமாக எபேசியருக்காக அவர் சொல்றார், உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசத்துக்காக அன்புக்காகவும் நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால எந்த ஆளை பார்த்தாலும் அந்த ஆள்கிட்ட இருக்கிற நல்ல சுபாவத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும். ரெண்டாவது, அவர்கிட்ட பலவீனம் கண்டோம்னா உடனே தினத்தந்தி பேப்பர்ல கொண்டு போட்டுறாதீங்க. உடனே பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசாதீங்க. என்ன செய்யணும்? பவுல் எபேசியருக்காக விண்ணப்பம் பண்றார். எதுக்காக விண்ணப்பம் பண்ற? ஆண்டவரே, அவங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ண கொடும், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடும். ஏற்கனவே பரிசுத்தாவியினால் முத்திரப்படப்பட்ட ஆட்கள் தான். ஆனா அவங்களுக்கு என்ன ஆவி கிடையாது? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி இல்ல, பிரகாசம் உள்ள மனக்கண் இல்ல, பரலோகத்தின் சுதந்திரத்தை காணக்கூடிய ஒரு கண் இல்ல. அதனால நீர் அதை கொடுக்க முடியாத இடத்துல என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளும். அப்ப ஒரு மனுஷன் சொன்னா சில பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம எல்லாம் பூர்ணப்பட்ட நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? நம்ம போயிட வேண்டியதானே. நம்ம ஏன் ஆண்டவர் இங்கே வச்சுட்டு அவசரப்படுத்துறாரா? ஒண்ணுல பாவத்துல பூர்ணம் அடைஞ்சா பாதாளத்துக்கு போயிருக்கலாம், பரிசுத்தத்துல பூர்ணம் அடைஞ்சா பரதீசுக்கு போயிடலாம். ரெண்டையும் பூர்ணப்படாத கோஷ்டி தான் நம்ம எல்லாரும். நம்ம பாதாளத்துக்கு அவருக்கு அனுப்ப முடியாது, பரலோகத்துக்கும் அனுப்ப முடியாது. அதனால இந்த பூமியில வச்சு இழுத்தடிக்கிறாரு. அதனால தான் இயேசுநாதர் சொல்றாரு, நான் இதோ சீக்கிரமா வர்றேன். நான் எப்படி வர்றேன்? நீயும் சீக்கிரமா ஏதாவது செய். எப்படி? அநியாயம் செய்யறவன் சும்மா இருக்காத, டல் அடிக்காத, அநியாயம் பண்ணு. அசுத்தமா இருக்கிறவனும் டல் அடிக்காத, ஜவ்வு இழுக்கிறவரை இழுக்காத, அசுத்தம் பண்ணு. ஆனா நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். நான் சீக்கிரமா வர்றதுல நீயும் சீக்கிரமா ஏதாவது செய். நீ ரெண்டும் செய்யாம இருக்கனால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. பிரியமானவர்களே, அதனால தான் இதை வழங்கி கொண்ட பரிசுத்தவான்கள் பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு கடந்து போகிறார்கள், நீதியிலிருந்து நீதிக்கு. அப்படி நீதியில பூர்ணப்பட்ட உடனே பவுல் சொன்னது போல சொல்றான், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி நாம் இந்த வேதத்தை விட்டு சந்தோஷமாய் போய்விடலாம். என்ன, நம்முடைய வாழ்க்கையில ஜீவியத்தின் பகுதி இன்னொன்னு இருக்கு, ஊழியத்தின் பகுதி இன்னொன்னு இருக்கு. ஜீவியத்தின் பகுதி இன்னொன்னு என்னது? ஊழியத்தின். அது ஒரு ட்ரெயின் போற தண்டவாளம் போல. ரெண்டு தண்டவாளம் இருந்தா தானே ட்ரெயின் போக முடியும். ஒண்ணுல எங்கேயாவது ஃபிஷ் பிளேட் கலந்து தண்டவாளம் இருந்தாலும் டிரைன்மெண்ட் ஆக வேண்டியதுதான். இது போல நம்முடைய வாழ்க்கையில ஜீவியத்தின் பகுதி, ஊழியத்தின் பகுதி.
ஊழியமும் செய்து முடிக்கணும், ஜீவியமும் பூர்ணப்படணும். சிலருக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஜீவியம் பூர்ணப்பட்டாச்சு, ஊழியம் முடியல, அதனால வச்சிருக்காரு. வேற சிலருக்கு ஊழியம் அப்பவே முடிஞ்சாச்சு, ஜீவியம் இழுத்துட்டே கிடக்குது. இன்னும் பரிசுத்தத்துல பூர்ணப்படல, அன்புல பூர்ணப்படல, விசுவாசத்துல பூர்ணப்படல, ஊழியம் அப்பவே முடிஞ்சாச்சு. வேற சிலருக்கு ஜீவியம் எல்லாம் முடிஞ்சாச்சு, இன்னும் என்ன செய்யல, ஊழியம் முடியல. அவங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டாலும் கத்த தருவார். ஆண்டவரே இன்னும் ஊழியம் செய்ய ஆசையா இருக்கு, 2 வருஷம் கூட்டி தரோம்னா கத்த தருவார். ஆனா ஜாக்கிரதை, அந்த பீரியட்ல ஜீவியத்துல கோட்டை விட்டுறக்கூடாது. எசேக்கியா ராஜாவுக்கு சம்பவிச்ச போல சம்பவிச்சிருக்க கூடாது. 15 வருஷம் கூட்டி வைக்க போய் கடைசியில் அதுலதான் அவன் பல்ட்டி அடிச்சான். அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் இல்ல. நம்மளோட வாழ்க்கை மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும். எங்களுக்கு ஒரு பாஸ்டர் என்ன இருந்தார், அவர் ஊழியத்தில் ஆண்டவரே செய்ய விரும்புகிறேன், ஒரு 15 வருஷம் எனக்கு கூட வேணும்னு கேட்டோன்னு கத்தர் கூட்டி கொடுத்தார். கடைசியில 2ஆம் தடவை ஒரு 2 வருஷம் மட்டும் கூட்டி தாரோன்னு கேட்டார், கத்தர் கொடுத்தார். அந்த 2 வருஷம் முடிச்ச உடனே அவர் சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார். அப்போ நமக்கு 2 பகுதி இருக்கு. இதே போல தேவனுக்கும் ஜீவியத்தின் பகுதி, ஊழியத்தின் பகுதி இருக்கு. ஜீவியத்தில் அவர் பூர்ணரா இருக்கிறார், ஊழியம் அவருக்கு முடியவே இல்லை. முடிஞ்சிட்டா? எனவே சபையை உருவாக்கி அங்க கொண்டு போய் வைக்கணும், குமாரன் என்ன செய்யணும், ராஜ்யத்தை கொடுக்கணும், நித்தியம் சாதிக்கணும். அது வரைக்கும் அவருடைய ஊழியம் முடியவே இல்லை. இயேசுநாதருக்கு இன்னும் ஊழியம் முடியவே இல்லை. நம்மளையெல்லாம் கொண்டு போய் சபையை கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் அவருக்கு ஊழியம் முடிஞ்சிச்சா? இல்ல. இந்த உலகத்தை எழுத்துக்குரிய பிரகாரமாக 1000 வருஷ அரசாட்சி செய்கிற வரைக்கும் ஊழியம் முடியாது. இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஊழியமும் முடியணும், ஜீவியமும் முடியணும். சாத்தானுக்கு ஜீவியம் முடிஞ்சாச்சு. ஜீவியத்தின் பகுதியில அவன் எல்லாத்துலயும் 100 மார்க் வாங்கியாச்சு. அசுத்தத்துல 100 மார்க், அவிசுவாசத்துல 100 மார்க், பெருமையில 100 மார்க், இச்சையில 100 மார்க் வாங்கிட்டான்ல. இப்ப அவனுடைய ஊழியம் முடியல. ஊழியம் முடியலன்னா அட்டூழியம் முடியலை. என்ன ஊழியம் முடியல? அட்டூழியங்கள் முடியவில்லை. பேப்பர்ல போட்டிருப்பான், யானை அட்டூழியம் பண்ணியது, கோயில் யானை திடீர்னு மதம் பிடிச்சு பழத்தை பிடிச்சு இழுத்தது, யானை பாதனை தூக்கி போட்டுச்சு, பக்தர்களை மிதித்தது, யானை அட்டூழியம் பண்ணியது. அதுபோல பிசாசுக்கு ஊழியம் கிடையாது. என்ன ஊழியம்? அட்டூழியம். காலாகாலத்தில் அட்டூழியம் பண்ணி 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 இப்ப சபைக்கு விரோதமான அட்டூழியங்கள். அட்டூழியத்துல ஆதாம தோக்கடிக்க வச்சான், காயினை விழுங்கி போட்டான், ஏசா, பிறகு ரூபன், சாலோமன், யூதாஸ்காரியோ, தேமா, இப்படி எல்லாரையும் விழுங்கி இப்ப சபைக்கு முன்னால நிக்கிறான். சபைக்கு விரோதமான அட்டூழியம். 7 வருஷம் இனிமே அந்தி கிறிஸ்துவின் மூலமா இந்த உலகத்துக்கு அட்டூழியம் வரப்போகுது. அட்டூழியம் எப்ப முடியும் தெரியுமா? 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னால அந்தி கிறிஸ்துவுக்கும், அதாவது மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கத்தை அட்டூழியம் அதோட முடியும். 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு சாத்தானுடைய அட்டூழியம் முடியும். சிலர் கேட்கிறாங்க ஒரு கேள்வி, இந்த சாத்தான ஆண்டவர் ஆதியிலே தள்ளி போட வேண்டியதானே, உள்ள எங்க போட வேண்டியது? பாதாளத்துக்கு போட்டிருந்தா அந்த பிரச்சனை உண்டா? அது ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் பண்ற ஒரு ஆள் கேட்டார். ஏன் சார், இந்த எம்ஜிஆருக்கு கருணாநிதிக்கு நடக்கிற சண்டையில தமிழ்நாட்டு மக்கள் என்னையா பண்ணாங்கன்னு கேட்டார். 2 பேர் நம்மள ஃபுட்பால் போல அடிக்கிறாங்களே. நான் அப்பதான் அவருக்கு என்ன சொல்லிட்டு வர்றேன், தேவனையும் சாத்தானையும் பற்றி சொல்லிட்டு வர்றேன். அப்ப இதையும் லிங்க் பண்ணி சொல்றான், அந்த தேவனுக்கும் சாத்தானும் இருக்கிற பிரச்சனையில நம்ம ஏன் சார் போட்டு ஃபுட்பால் போல அடிக்கிறாங்கன்னா, நான் சொன்னேன் அவனுக்கு, ஐயா தேவநீதி அப்படி செய்யுது. தேவநீதியின் பக்கத்துல சுபாவத்தின் பக்கம் இருக்கு, ஊழியத்தின் பக்கம் இருக்கு. பிரியமானவர்களே, ஆகையினால் இன்றைக்கு புதிய பாட்டில் ஏதேன் என்பது நம்முடைய சபையா இருக்கிறது. இந்த சபையிலே கர்த்தர் நம்மை அருமையான ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார். ஜீவவிருட்சமா இயேசு இருக்கிறார். அந்த நதி புறப்பட்டு 4 விதமான அனுபவங்களை ஜனங்களுக்கு முக்கியமாய் தருவது போல இன்றைக்கும் பரிசுத்தாவின் நதி புறப்பட்டு ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தையும், சந்தோஷம், சமாதானம், பலன், விசுவாசம் எல்லாம் தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் முற்றிலுமாய் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபை எல்லாத்தையும் தருவார்.